தொடர்ந்து மீண்டும் வணக்கம் நேத்ராவின் கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளுமே இந்த கலந்துரையாடல் பகுதியில் நிறைய கெஸ்ட் உங்களுக்காக கூட்டிக் கொண்டு வருவோம். அந்த வகையில் இன்றைய நாளும் ஒரு அழகான ஒரு கெஸ்ட்டை தான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கோம். அதுவும் எல்லோருக்கும் பயனுள்ள முறையில் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் தான். அவர்களை அழகு கலை நிபுணர் அப்படின்னு சொல்றதா இல்லாட்டி ஆசிரியை என்று சொல்றதால் எனக்கே குழப்பமாகத்தான் இருக்கின்றது. யார் அந்த கெஸ்ட் என்று பார்ப்போம் வாங்க. வணக்கம் சித்ரா. வணக்கம். வணக்கம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியை அப்படின்னு உங்களை சொல்றதா இல்லாட்டி ஒரு பியூட்டிஷியன் அப்படி என்று சொல்றதா இல்லாட்டி ஒரு அழகான ஒரு இல்லத்தரசி நல்ல முறையில் நடத்தி கொண்டு போறது இப்படிக்கிட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆகவே உங்களை பற்றின ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை எங்களுக்காக சொல்லுவீங்களா? நிச்சயமாக. வணக்கம். நான் திருமதி சித்ரா சத்யநேர்ஜிகுமார். என்னுடைய சொந்த இடம் யாழ்ப்பாணம். தற்போது நான் கொழும்பில் ஒரு ஆசிரியையாகவும் ஒரு அழகு கலை நிபுணராகவும் பணியாற்றுகின்றேன். சரி, பொதுவாகவே இந்த அழகு கலை துறை அப்படின்றது ஒரு வேறுபட்ட ஒரு பாதை. அதையும் தவிர ஒரு ஆசிரியர் அப்படின்றது அது வேறுபட்ட பாதை. இது ரெண்டுக்கும் உங்களுக்குமான ஒரு சம்பந்தம் என்னவாக இருக்கும்? சம்பந்தம் என்று சொன்னால் அழகு என்பது பெண்களுக்கு ஒரு மிகவும் பிடித்த ஒரு விடயம். அதுவும் தங்களை அழகுபடுத்திக் கொள்வது என்பது அதைவிட பிடித்தமான ஒரு விடயம். அந்த வகையில் இந்த அழகு கலையை நான் தேர்ந்தெடுத்தது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பத்திற்காக. ஆனால் அந்த தனிப்பட்ட விருப்பம் தற்போது பல பெண்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது. அதே போல் ஆசிரியை தொழில் என்பது நான் சிறு வயதிலிருந்து, உங்களுக்கே தெரியும், நாங்கள் சேலை கட்டி விளையாடுவோம். அந்த வயதிலிருந்து எனக்கு இந்த ஆசிரியர் தொழில் மிகவும் பிடித்தது. இந்த சேவையை நான் செய்ய வேண்டும் என்பது ஒரு ஆவலாக இருந்ததனால் இந்த பணியையும் நான் தொடர வேண்டும் என்பதில் நிச்சயமாக நான் அதை விருப்பப்பட்டு செய்கின்ற ஒரு பணியாக இருக்கின்றது. சரி, ரெண்டு துறைகளிலையும் நாங்கள் இப்போ அழகு கலை நிபுணர் அப்படின்ட்டு தான் உங்களை சொல்லியிருக்கோம். ஆகவே இந்த அழகு கலைகள் சம்பந்தமாக கதைக்கலாமான்னு இருக்கோம். இந்த அழகு கலையில சித்ரா நிறைய இப்போ ஒவ்வொரு வித்தியாசமான மேக்கப்கள் இருக்கு. நிறைய விடயங்களை புதுசாக செய்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான வித்தியாசமாகத்தான் இருக்கின்றது. இதில் நீங்கள் யோசிக்கக்கூடிய அல்லது நீங்கள் அதாவது எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விடயம் அப்படின்னு சொன்னா எதுவாக இருக்கும்? இந்த மேக்கப், ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்க போறோம், அவர்களுக்காக என்ன மாதிரியான எது உங்களுக்கு ரொம்பவுமே, அதாவது அவர்களுடைய சிகை அலங்காரமா அல்லது அவர்களுடைய சில பேரினுடைய முகங்களை பார்த்தால் கூட தெரியும் சர்மம் மிகவும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். இப்படி எந்த ஒரு விடயம் உங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும்? சிரமம் என்று சொல்வது என்னை பொறுத்தவரையில் எந்த தொழிலை எடுத்தாலும் சிறு சிரமங்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த துறையில் நான் சந்தித்த சிரமம் என்று சொன்னால் நேரம். ஒரு மணப்பெண்ணை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் அவரை தயார்படுத்தி மணவரைக்கு அனுப்ப வேண்டும். அந்த நேரத்தை நாங்கள் சரியான முறையில் திட்டமிட்டு அவர்களை அலங்கரிக்க தாமதம் ஆகிவிட்டோமே ஆனால் அங்கு நாங்கள் பதற்றமாகி விடுவோம். எங்களுடைய செயற்பாடு நிச்சயமாக எங்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும். நான் சந்தித்த ஒரு சிரமம் என்றால் நேரத்தை சற்று துரிதமாக செய்ய வேண்டும். அதை துரிதப்படுத்தினால் எங்களுடைய சிரமத்தை நாங்கள் குறைத்து கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய அனுபவம். சரி, ஒரு ஆசிரியர் தொழிலையும் வைத்துக்கொண்டு நீங்கள் சொன்ன மாதிரி அழகு கலையிலையும் எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்கின்றது, அதனால தான் இந்த அழகு கலையை தேர்வு செய்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஆசிரியர் துறையிலும் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும். அதே போல் இந்த அழகு கலை அந்த துறையிலே உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அதாவது நீங்கள் ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாமா? ஆமாம், பெண்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பொறுமை இருக்க வேண்டும். ரைட். அந்த விதத்தில் இந்த அழகுத்துறையில் நான் முதலாக கற்றுக்கொண்ட விடயம் பொறுமை. எனக்கு சற்று ஆரம்பத்தில் அது குறைவாக இருந்தது. இந்த துறையில் வந்ததன் பிற்பாடு எனக்கு அந்த பொறுமை மிகவும் தேவைப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. அதே போல் சகிப்புத்தன்மை. எங்களிடம் வருகின்ற ஒவ்வொரு கிளைண்ட்ஸ், வாடிக்கையாளர்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். அந்த விதத்தில் அவர்களுடைய குணாதிசயங்களும் சரி, அவர்களுடைய செயற்பாடும் சரி, எங்களுக்கு சற்று வித்தியாசமாக இருக்கும். அவர்களை கையாள்வது என்பது எங்களுக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கும். ஆகவே பொறுமை, சகிப்புத்தன்மை இது நிச்சயமாக இந்த துறையில் நான் கற்றுக்கொண்ட விடயம். கண்டிப்பாக நீங்கள் பொறுமை என்ற ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் நகைச்சுவையாகவும் ஒரு விடயம் ஞாபகம் வருகின்றது.
அதாவது இந்த மணப்பெண்மை வந்து அலங்கரிப்பது, அதாவது ஒரு கல்யாண பொண் வந்து ரெடி பண்ணுவது என்பதே மிகப்பெரிய ஒரு பியூட்டிஷியனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் இருக்கும். அதிலும் இந்த பொதுவாக சொல்வார்கள் முகூர்த்தத்துக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கின்றது, அதற்குள் நீங்கள் அந்த மணப்பெண்ணை வந்து சரியாக நேரத்திற்கு மணமேடைக்கு அனுப்ப வேண்டும் இப்படி சொல்வார்கள். அதிலும் சில சமயங்களில் நான் நிறைய இந்த வீடியோக்கள் பார்க்கின்ற பொழுது இருக்கும், அதாவது அந்த மணப்பெண்ணை அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த உறவுகள் எல்லாமே வந்து சுற்றி நின்று நிறைய வேலைப்பாடுகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அது எப்படி இல்லை இப்படி இந்த மாதிரியான அந்த இன்னலான சூழ்நிலையை நீங்க எப்படி கையாளுவீங்க? உண்மையை சொல்வது என்று சொன்னால் அமைதியை கடைபிடிப்பேன். ஏன்னா ஒவ்வொருவரும் வந்து பொண்ணு ரெடியா முடிஞ்சுதா அப்படியான சில வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது நாங்கள் பதற்றம் ஆகினோம் என்றால் எங்களுடைய அந்த மேக்கப் பண்ணுற விஷயம் வந்து நிச்சயமாக குழப்பத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு சரியான முறையில் நேர்த்தியாக எங்களுக்கு அதை செய்ய முடியாது. ஆகவே நான் மிகவும் அமைதியாக யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என்னுடைய தொழிலில் என்னுடைய செயற்பாட்டில் நான் சரியாக இருக்க வேண்டும் என்று அதை காதில் வாங்கி கொள்ள மாட்டேன். அமைதியாக இருப்பேன், அமைதியை நான் கையாளுவேன் அந்த இடத்தில். நிச்சயமாக. ஏனென்றால் எல்லோரும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் அந்த மணமேடையிலே வந்து பொண்ணை மட்டுமல்ல சமாளிப்பது, அவர்களுடைய உறவுகளையும் எப்படி சமாளிப்பது என்று. அந்த வகையிலே சித்ரா சொல்லுங்க, இப்பொழுது எல்லாமே வந்து எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டினுடைய காலநிலையை பொறுத்தவரையில் நிறைய வெயில் அதிகமான ஒரு சூழ்நிலையில் காலநிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோருக்குமே வந்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னுடைய இந்த சின், அதாவது சருமம் வந்து ரொம்பவுமே காய்ந்த தன்மையாக இருக்கின்றது, வறண்ட தன்மையாக இருக்கின்றது. நிறைய லோஷன்கள் பயன்படுத்தினாலும் நிறைய விடயங்களை நிறைய தண்ணீர் குடித்தும் கூட இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு முடிவே இல்லை என்றெல்லாம் கூறுவார்கள். இதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இது இருக்கும் ஒரு அழகு கலை நிபுணராக? நிச்சயமாக இந்த தற்போதைய எங்களுடைய நாட்டில் நிகழ்கின்ற ஒரு காலநிலைக்கேற்றவாறான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். சரும பராமரிப்பு என்பதை என்னுடைய நோக்கில் நான் சொல்வதென்றால் இரண்டு வகையாக நான் பிரித்து கொள்ள வேண்டும். ஒன்று வெளிப்புற சரும பராமரிப்பு, அடுத்தது உள்ளுறுப்புகளை நாங்கள் நிச்சயமாக சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். வெளித்தோற்றத்தை பராமரிப்பது என்பது நாங்கள் சரியான முறையில் மாய்ஸ்சரைசர் அது எங்களுடைய சருமத்திற்கு ஈரலிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம். அடுத்ததாக தற்போதைய காலத்தை பொறுத்தவரையில் அனைத்து பெண்களும் வெளியில் செல்லக்கூடிய ஒரு பெண்கள் அவர்கள் அனைவரும் சன்ஸ்கிரீன் SPF 50+ ஆன தரத்திலான சன்ஸ்கிரீனை நிச்சயமாக பாவிக்க வேண்டும். அத்தோடு மாத்திரமல்ல அவர்கள் உபயோகிக்கும் ஒவ்வொரு கிரீம் வகைகளும் அவர் அந்த ரசாயன பதார்த்தத்தின் சதவிகிதம் குறைந்த அளவு 1-2 வரையான சதவிகிதத்தில் உள்ள கிரீம்களை கட்டாயம் அவர்கள் பார்த்து அந்த பாட்டில்ஸில் அவர் அந்த உள்ளடக்கங்களை பார்த்து அவர்கள் தேர்ந்தெடுத்து பாவிக்க வேண்டும். அடுத்ததாக உள்ளுறுப்புகள் என்று சொல்கின்ற வகையில் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு அன்றாடம் தேவைப்படுகின்ற நீரின் அளவு, ஒரு சராசரி நீரின் அளவு 75% இருக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் நீரை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். சரும பராமரிப்பில் நீர் வந்து மிகவும் ஒரு முக்கியமான விடயம். பண்டைய காலத்தில் பார்ப்பீர்களேயானால் ஒவ்வொரு வீடுகளின் அவர்களுடைய நிலைவாசல்களில் வெட்டிவேர், உங்களுக்கு தெரியும் வெட்டிவேர் வந்து சருமத்துக்கு ஒரு மிக ஒரு அருமருந்து. வெட்டிவேரை அவர்களுடைய வீட்டு நிலைவாசலில் தொங்க விட்டு சிறிதளவு நீர் தெளித்திருப்பார்கள். அந்த நீரை வந்து காற்று அந்த படும்போது அந்த வெட்டி வேரிலும் அந்த நீரும் சேர்ந்து படும்போது அந்த வருகின்ற காற்று எங்களுக்கு மிகவும் ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும், அதை நாங்கள் சுவாசிக்கும் போது. மற்றது அந்த வெட்டி வேரை அவர்கள் அலசி அதை நீரில் இரவில் போட்டு ஊற வைத்து அந்த நீரை அவர்கள் வடிகட்டி பருகுவார்கள். அது மிகவும் ஒரு அருமருந்து. கசகசா, கற்றாழை சாறு இதுகளை பயன்படுத்தும் போது எங்களுக்கு சற்று சளி தொந்தரவுகள் ஏற்படும். அதை விட இது ஒரு அருமருந்தாக காணப்பட்டது பண்டைய நாட்களில். தற்போது அது சற்று பாவனைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வெளியில் பூக்கடைகளில் நீங்கள் கவனித்திருப்பீர்களோ என்னோ எனக்கு தெரியவில்லை, நிலை வாசலுக்கு ஏற்ற வகையில் சற்று நேர்த்தியாக ஒரு மாலையை கட்டியிருப்பார்கள் வெட்டி வேரில். அது இப்போது பாவனைக்கு வந்து கொண்டு இருக்கின்றது. அது நிச்சயமாக நான் வீட்டில் பயன்படுத்துவது வெட்டி வேரை இரவில் ஊற வைத்து அதை வடிகட்டி நான் என்னுடைய பாடசாலைக்கு என்னுடைய பாட்டிலில் எடுத்துக்கொள் போவேன். அப்போ அது வந்து மிகவும் ஒரு நன்மையான ஒரு விடயம். இயற்கையாகவே எங்களுக்கு இந்த துரித காலத்தில் நிறைய
உணவுகளுமே நாங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய வித்தியாசப்படுகின்றன. அந்த வகையில் இது எங்களுக்கு ஒரு பாரம்பரியமான மருத்துவம் என்றே நான் கூறுவேன். நிச்சயமா எங்களுடைய சருமம் வந்து எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த வெயில் காலங்களில் அப்படி என்று கேட்டறிந்து கொண்டோம். அதே போலதான் சித்ரா, இந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை முடி கொட்டுவது, முடி உதிர்வு. என்ன செய்வது? இருக்கக்கூடிய எல்லா ரசாயன பொருட்களையுமே பாவித்தும் கூட இந்த முடி கொட்டும் பிரச்சனை வந்து சரியாகவில்லை. இது ஒரு பக்கம் இருக்கு, எங்களுடைய காலநிலையும் வந்து சரியாக அமையவில்லை. எப்பொழுதுமே வந்து இந்த முடி என்பது வந்து சில பேருக்கு வந்து முடி வளரும், அதற்கான ஒரு புரோட்டீன் என்ற ஒரு விடயம் வந்து முடிக்கு இருக்காது. இப்படிப்பட்ட அந்த ஒரு விடயத்தை வந்து நாங்கள் எவ்வாறு முடியை வந்து எப்படி தயார் செய்து கொள்வது? முடி உதிர்வதை தடுப்பதற்கு முதலாவது நாங்கள் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். இந்த முடி உதிர்வதற்கான விடயம் என்பதை நாங்கள் முதலாவது தேடிக்கொள்ள வேண்டும். முதலாவது பொடுகு வந்து தற்போது எல்லாருடைய தலையிலும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் பயன்படுத்துகின்ற ஷாம்பூக்கள், அந்த ஷாம்பூக்கள் வந்து அடிக்கடி மாற்றிக்கொள்வது, அதிக அளவிலான சல்ஃபேட் உள்ள ஷாம்பூக்களை அவர்கள் பயன்படுத்துவது. சாதாரணமாக ஒரு ஷாம்பூவில் வந்து 12 தொடக்கம் 25% சல்ஃபேட் இருக்க வேண்டும். அதை நீங்கள் உள்ளடக்கத்தில் பார்த்து கட்டாயமாக அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். அதிக அளவு சல்ஃபேட் வரும்போது அந்த ரசாயன பதார்த்தம் எங்களுக்கு முடியுதிர்வை நிச்சயம் ஏற்படுத்தும். அடிக்கடி ஷாம்பூ மாற்றுவதை நாங்கள் தடுத்து கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்தது வந்து முறையான விதத்தில் எங்களுடைய உணவு பழக்கங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் இப்போது கீரை சாப்பிடுவது என்பதே இல்லை. அவ்வாறான ஒரு துரித காலத்தில் நாங்கள் எங்களுடைய தொழிலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம், பணத்தை ஈட்டுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த விதத்தில் அந்த கீரையை சுத்தம் செய்து அதை சமைப்பதற்கு எங்களுக்கு தகுந்த நேரம் கிடைப்பதில்லை. அவ்வாறு கீரைகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும், நிறைய நீர் அருந்த வேண்டும். இவ்வாறான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்வோமேயானால் தலைக்கு எண்ணெய் தேய்த்து வாரத்தில் ஒரு முறையாவது, என்னை பொறுத்தவரையில் நான் 2010ஆம் ஆண்டிலிருந்து என்னுடைய தலைக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் முடி. அந்த இதில் இந்த வரையும் என்னுடைய தலை முடி கொட்டினது இல்லை. ஏனென்று சொன்னால் என்னுடைய முடி உதிர்வுக்குண்டான தீர்வு என்னென்னு சொன்னால் தேங்காய் எண்ணெயை நான் வாரத்தில் ஒரு முறை வைத்து ஒரு அரை மணத்தியாலமாவது வைத்து விட்டு நாங்கள் குளிக்க வேண்டும். நான் சனி நீராடு என்று கூறுவார்கள், சனிக்கிழமை மாத்திரம் அந்த எண்ணெயை தலையில் தேய்த்து நான் குளிப்பேன். நான் பாவிக்காத ரசாயன பதார்த்தங்கள் இல்லை, ஆனாலும் என்னுடைய தலைமுடியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு நேர்த்தியாக என்னுடைய பராமரிப்பு அவ்வாறாக இருக்கின்றது. அதைத்தான் நான் மக்களுக்கு கூறுவது, ரசாயன பதார்த்தங்களை தவிர்த்து இயற்கையான முறையில் நீங்கள் உங்களுடைய முடி உதிர்வை கட்டுப்படுத்தலாம். நிச்சயமா இந்த தலைமுடி அப்படி என்று கதைக்கும் பொழுது எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் வந்தது. இப்பொழுது அதாவது இந்த ட்ரெண்டாக போகக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் என்ற ஒரு விடயம் வந்து, இதை பற்றி யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என்று நானுமே நிறைய நாளாக யோசித்து கொண்டே இருந்தேன். இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் என்ற ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது நிறைய பேர் சொல்லக்கூடியது தான், நானுமே யோசித்த ஒரு விடயம், இதை செய்கின்ற பொழுது அதுவும் கெமிக்கல் தானே, ஒரு கெமிக்கலை தானே என்னுடைய தலைக்கு போடுகின்றேன் என்று. ஆனால் நிறைய பேர் சொன்னார்கள் அது வந்து கெமிக்கல் இல்லை, அது ஒரு புரோட்டீன், உங்களுடைய தலைமுடிக்கான ஒரு புரோட்டீன் தான், அதை போட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு முடி வளர்ச்சி வந்து இருக்கும் அப்படி என்று. இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பற்றி உங்களுடைய விளக்கம் எதுவாக இருக்கும்? என்னுடைய விளக்கம் என்னென்று சொன்னால், நான் ஒரு பெண்ணாக உண்மையை கூற வேண்டும், என்னுடைய தொழிலுக்கு நான் நேர்மையாக இருக்க வேண்டும். கெரட்டின் என்பது நாங்கள் பிறக்கும்போது எங்களுடைய தலையில் இருந்த ஒரு வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருளை நாங்கள் என்ன செய்வோம் என்றால், வளர வளர என்ன செய்கின்றோம், பல ஷாம்பூக்கள் பல கண்டிஷனர்களை பயன்படுத்தி அந்த வேதிப்பொருளை நாங்களே செயற்கையாக அழித்து விடுகின்றோம். அதனால்தான் இந்த கெரட்டினை நாங்கள் செயற்கையாக இதில் எங்களுடைய தலைக்கு மறுபடியும் நாங்கள் இதை இந்த ரசாயனத்தின் மூலம் நாங்கள் உட்கொண்டு அதனை நாங்கள் பூசிக்கொள்கின்றோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் உண்மையை கூற வேண்டும் என்று சொன்னால், கெரட்டின் கூட ஒரு ரசாயன பதார்த்தம் தான். அது முற்றும் முழுதுமாக இயற்கையான பதார்த்தம் என்று நான் கூற மாட்டேன். அது வேணும் என்று சொன்னால், நீங்கள் இயற்கையான முறையில் கெரட்டினை நீங்கள் செய்ய விரும்பினால், வெண்டிக்காய் அதை அந்த சாறை எடுத்து நீங்கள் தலைக்கு போட்டு, அது உடனடியாக எந்த ஒரு இயற்கை பொருளுமே எங்களுக்கு உடனடியான பலனை கொடுக்காது. சற்று அதிகமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பலன் அதில் கிடைக்கும். சரி, இப்படி இந்த தலைமுடிக்கான பிரச்சனையும் பார்த்து விட்டு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் சித்ரா, அதாவது எங்களுடைய தலைமுடியை நாங்கள் பராமரிப்பது அதிகமாக இருக்கும், யோசிப்போம்
ஒரு கொஞ்சம் முடி கொட்டினாலே ரொம்ப யோசிப்போம். அதே போல தான் அதையும் விட அதிகமாக நாங்கள் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விடயம் எங்களுடைய சர்மம் பற்றி. இப்படி சர்மம், முகம், அதாவது தலைமுடி இப்படி தான் யோசித்து கொண்டு இருப்போமே ஒழிய எங்களுடைய கை கால்களை பற்றி நாங்கள் யோசிப்பதே இல்லை. எங்கே அழகாக நாங்கள் வெளிக்கிட்டு சென்றாலும் எங்களுடைய கை கால்கள், நிகங்கள் எவ்வாறு இருக்கின்றது, அது ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா, அதை நாங்கள் எவ்வாறு பராமரித்துக் கொள்வது, இப்படியான விடயங்களை யோசிப்பதே இல்லை. நிறைய அந்த நகைச்சுவைகளில் கூட சொல்வார்கள், உன்னுடைய முகத்திற்கும் அந்த கை காலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றலாம், நிறைய நகைச்சுவையாக கதைத்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் நாங்கள் அதை வந்து பராமரிப்பது சற்று குறைவாக இருக்கும். இப்படி எங்களுடைய இந்த கை கால்களை வந்து எவ்வாறு பராமரிப்பது, நிறைய பேர் சொல்வார்கள், ஐயோ அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும், நிறைய சலூனுக்கு போய் அதுக்காக கை காலுக்கெல்லாம் யாராவது இவ்வளவு செலவழிப்பாங்களா, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இயற்கை முறையாக எங்களை நாங்களே வீட்டில் எவ்வாறு பராமரித்துக் கொள்வது? நிச்சயமாக நான் பைக் ஓட்டுற ஒரு பெண்மணி. பைக் ஓட்டுவதென்று சொன்னாலே உங்களுக்கு புரிந்திருக்கும், என்னுடைய கையும் காலும் நிச்சயமாக சூரிய கதிருக்கு உள்ளாக்கப்படுகின்றது. அவ்வாறு நான் செய்கின்ற ஒரு இயற்கையான ஒரு செயல்தான். ப்ளீச்சிங் எதுவுமே நான் என்னுடைய கைகாலுக்கு போடுவதில்லை. நான் வெளியில் சென்று விட்டு வந்த அடுத்த கணம் என்னுடைய கைகால் பராமரிப்புக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பது அதிகம். முகத்தை விட கைகால்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பேன். அந்த வகையில் எங்களுடைய சருமத்துக்கு ஒரு உடனடியான பளபளப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் தேன். தேன் நிச்சயமாக அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. தேனை வந்து சிறிதளவு எடுத்து கைகால்களுக்கு மாத்திரம், முகத்துக்கல்ல, சிறிது எலுமிச்சம் சாறு போட்டு சீனி சிறிதளவு சேர்த்து சிறிதளவு நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற அப்பச்சோடா அதை சிறிதளவு சேர்த்து அது முழுவதையும் நாங்கள் ஒன்றாக சேர்த்து எங்களுடைய கைகால்களில் தேய்த்து ஒரு 5 நிமிடங்கள் வைத்துவிட்டு கழுவி பார்க்கும்போதே உடனடியான தீர்வு இருக்கும். நான் நிறைய கவனித்திருக்கிறேன். நிறைய கிழமையில் ஒரு 2-3 நாள் நான் அதை செய்வது வழக்கமாக்கி கொண்டிருக்கின்றேன். என்ன வெளியில் செல்வது நான் அதிகம். ஆகவே என்னுடைய கைகால்களை நான் இந்த அளவுக்கு வைத்திருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த ஒரு வீட்டு குறிப்புத்தான் முக்கியமான ஒரு விடயம் என்று நான் சொல்லலாம். சரி, இப்படியே கை கால் எல்லா விடயத்தையுமே பார்த்து விட்டோம். நீங்கள் இந்த கதைக்கும் பொழுது ஒரு க்ரீம் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தீங்க, அதே போல் இந்த ப்ளீச்சிங் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தீங்க. இது வந்து எங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த ப்ளீச்சிங் க்ரீம் அப்படின்றது தான். எல்லோருமே வந்து தங்களுடைய சர்மம் வந்து மிகவும் ஒரு குறுகிய காலத்திலே வந்து வெள்ளையாக வேண்டும். இப்பொழுது எல்லாமே வந்து முன்பு எல்லாமே கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க அப்படி என்று சொல்லுவாங்க. இப்பொழுது எல்லாமே எந்த பெண் வெள்ளையாக இருக்கின்றாரோ அவர்தான் அழகு அப்படின்ற ஒரு மாயை உலகத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாரை பார்த்தாலும் எப்படியாவது சீக்கிரம் வெள்ளையாக வேண்டும் என்று நிறைய ரசாயனம் கலந்த பொருட்களை பாவித்து கொண்டு அதுவுமே சில நேரங்களில் தடை செய்யப்பட்ட பொருட்களாகவும் இருக்கின்றது. இப்படி இந்த ப்ளீச்சிங் இல்லாமல், அதாவது இந்த எந்த ரசாயன பொருட்களும் இல்லாமல் எங்களுடைய சர்மத்தை வீட்டிலே வந்து எப்படி பொலிவாக ஆக்கிக் கொள்வது, எப்படி அழகான வெள்ளையாக ஆக்கிக் கொள்வது என்று ஒரு சிறிய ஒரு குறிப்பு. ஆமாம், நிச்சயமாக நான் முதல் சொன்ன விடயமே தான் தேன் சருமத்திற்கு நல்ல ஒரு விடயம். தேன் சேர்க்கும்போது முகத்திற்கு தேசிக்காய் சேர்க்கக்கூடாது. நான் சேர்க்கின்ற விடயம் தக்காளி சாறு. தக்காளி சாறில் வந்து விட்டமின் CE உள்ளடக்கங்கள் இருக்கிறது. அந்த 2 கலவையும் கலந்து நீங்கள் முகத்தில் உடனடியாக எங்களுக்கு ஒரு பளபளப்பு வேணும் என்று சொல்லும்போது அதை முகத்தில் தடவி ஒரு 15 to 20 நிமிடங்கள் நீங்கள் ஊறவிட்டு காய்ந்ததின் பிற்பாடு அதை ஒரு டிஷ்யூவை வைத்து துடைத்தோ அல்லது ஒரு பஞ்சினால் துடைத்தோ கழுவியோ பார்க்கும்போது உடனடியான ஒரு தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதை என்னால் 100க்கு 100% சொல்ல முடியும். அதே போல தான் இந்த ப்ளீச்சிங் க்ரீம் பற்றி எங்களுடைய நேர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்தாலுமே அதில் வரக்கூடிய எவ்வளவுதான் நாங்கள் நிறைய விடயங்களில் பார்த்தாலும் நிறைய செய்திகளில் பார்த்தாலும் சில சந்தர்ப்பங்களில் அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி சற்று பெரிதாக யோசிப்பது இல்லை. அதனால் வரக்கூடிய விளைவுகள் எவ்வாறாக இருக்கும்? அதனால் ஒவ்வொருத்தரும் சில வேளைகளில் உங்கள்கிட்டே வந்திருப்பாங்க, அக்கா நான் அந்த க்ரீம் பாவித்தேன் அதனால் தான் இப்படி இருக்கின்றது. இப்படி வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு தீர்வாக இது இருக்கும்? தீர்வென்று சொன்னால் நிச்சயமாக ரசாயனம் அதிகமாக கலக்கப்பட்ட, உதாரணமாக விட்டமின் C, எந்த ஒரு விடயமும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்று சொல்வார்கள். விட்டமின் C, நயசினமைட், ஹைலரோனிக் ஆசிட், ரெட்டினோல், இது அனைத்து ரசாயனங்களும் குறைந்த அளவு சதவிகிதத்திலான க்ரீம்களை நாங்கள் கட்டாயம் பயன்படுத்துவோமே ஆனால் அதில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதைவிட இன்றைய தினத்தில் நான் போட்டேன், எனக்கு இதைவிட அதிகமான வெள்ளை வேணும் என்று பேராசைப்படுபவர்களுடைய முகம்
நிச்சயமாக பாதிப்புக்கு உள்ளாகும். ஆகவே உங்களுடைய தற்காலிக தேவைக்கு மாத்திரம் அதனை பயன்படுத்திவிட்டு அதனை நிறுத்துவது என்னுடைய பார்வையில் நல்ல ஒரு விடயம் என்று நான் கூறுகின்றேன். நிச்சயமாக. சரி, இப்படியே கதைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது மறுபடியும் இந்த மணப்பெண் என்ற ஒரு விடயத்திற்கு வருவோம். நிறைய மணப்பெண்களை வந்து நீங்கள் அலங்கரிப்பது உண்டு, நிறைய பேரை வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க. அதுவும் சொல்வார்கள், பொதுவாக ஒரு மணப்பெண் என்பவர் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முதலே 3 மாதத்துக்கு முதலிலே வந்து ஒரு அழகு கலை நிபுணரை பார்த்து அவர்களிடத்துல என்ன மாதிரியாக அந்த திருமணத்திற்கு ஆயத்தப்படுத்த வேண்டுமோ அதை எல்லாமே செய்வார்கள் என்று. இந்த 3 மாத இடைவெளி, இந்த காலங்கள் வந்து எதுக்காக எடுக்கிறீங்க? அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு மணப்பெண்ணுக்கு வந்து முதலில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்பது எப்படியாக இருக்கும்? அதாவது அவரை தன்னை எப்படி பராமரித்து கொள்ள வேண்டும், அவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு அந்த அட்வைஸ் வந்து எவ்வாறாக இருக்கும்? நிச்சயமாக 3 மாதங்கள் என்று குறிப்பிடுவது அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்வது. சில பெண்கள் தங்களுடைய சருமத்தை நன்றாக கவனிக்கின்ற பெண்கள் இருக்கின்றார்கள். சிலர் தங்களை கவனிப்பதே இல்லை. அவ்வாறான பெண்களுக்காகத்தான் அந்த 3 மாத கால இடைவெளி. முதலாவது அவர்களுடைய சரும பராமரிப்புக்காக நாங்கள் ஒரு கிளீன் அப், அடுத்ததாக ஒரு ஃபேஷியல், அடுத்தது ஒரு வைட்னிங் ஃபேஷியல். அவர்களுடைய முகத்தை நாங்கள் மேக்கப் போடுவதற்கும் தயார்படுத்த வேண்டும். எவ்வாறான நிலையில் இருக்கின்றார்கள் என்று நமக்கு தெரியாது. அவர்களுடைய ஸ்கின், அவருடைய சரும நிலை எவ்வாறு இருப்பது என்று நமக்கு தெரியாது. ஆகவே தான் அந்த 3 மாத காலத்துக்குள் அவர்களுடைய உடல் ரீதியான, மன ரீதியான, அவருடைய சரும ரீதியான தயார்படுத்தலை தான் நாங்கள் அந்த 3 மாத கால இடைவெளியில் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். சரி சித்ரா, எனக்கு உண்மையிலே உங்களை வந்து விடுறதுக்கு வந்து விருப்பமே இல்லை. இருந்தாலும் எங்களுடைய நேரம் போதாமை காரணமாக கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மிகவும் சுருக்கமாக எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லிவிடுங்க. அதாவது உங்களுடைய இந்த 3 விடயங்களையுமே இல்லத்தரசியாக, ஒரு ஆசிரியராக, ஒரு அழகுக்கலை நிபுணனாக இவ்வாறு எப்படி செய்றீங்க அப்படின்றத ஒரு வார்த்தையில சொல்லிடுங்க. ஓகே, இல்லத்து அரசி இந்த மகுடத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு மிகவும் ஒரு சவாலான ஒரு விடயம். இந்த இல்லத்தரசி என்கின்ற இந்த பட்டத்தை, இந்த மகுடத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவோமே ஆனால் மற்ற துறைகளை நிச்சயமாக எங்களால் சாதிக்க முடியும். நன்றி சித்ரா, எங்களுடைய அழைப்பினை ஏற்படுத்தி இப்பொழுது உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழித்து எங்களுடைய கலையத்திற்கு வந்ததுக்கு மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம். இந்த அளவிலே வந்து எங்களுடைய வணக்கம் நேத்ராவின் 1வது கலந்துரையாடலை நிறைவு செய்கின்றோம். 2வது கலந்துரையாடலில் சனாதனன் உங்களுடன் இணைந்திருப்பார். மீண்டும் ஒரு வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளின் தயாரிப்பாளர் சசிகாந்த் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.